Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவையில் மார்பக புற்றுநோய் சரியாகாத காரணத்தால் மன விரக்தியில் ஒரு குடும்பமே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மார்பக புற்றுநோய் என்பது சரி செய்ய முடியாத நோய் அல்ல என்று கோவை புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் நிர்வாகியான மருத்துவர் பிரவீன்ராஜ் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கோவையில் மார்பக புற்றுநோயை சரி செய்ய இயலவில்லை என ஒரு குடும்பமே தற்கொலை செய்து கொண்ட சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மார்பக புற்றுநோய் சரி செய்ய முடியாத நோயா, அதை எவ்வாறு கண்டறிவது என்பது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக ஜெம் கேன்சர் சென்டரின் நிர்வாகி டாக்டர் பிரவீன்ராஜ் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். ஸோ ஒரு மார்பக புற்றுநோயை ஆரம்பத்தில் கண்டறிவது எப்படி, அது சரி செய்ய முடியாத நோயா, அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த குடும்பத்துக்கு நடந்தது ரொம்ப துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். மார்பக புற்றுநோய் அப்படின்றது கம்ப்ளீட்டாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய். ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று அது ஆரம்பத்திலேயே கண்டறிகிறது. அப்போ ஆரம்பத்திலே எப்படி கண்டறிகிறது? செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். அதாவது லேடிஸே தங்களோட மார்புக ரெகுலராக அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி, தினமும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் அதுக்குன்னு சில சிம்பிள் பிரின்சிபல்ஸ் இருக்குது. பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் அதில் ஏதாச்சும் கட்டி மாதிரியோ நாடியூல் மாதிரியோ நார்மலாக இல்லாத மாதிரி அவங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா உடனே அவங்க ஒரு மருத்துவமனையை அருகி மேமோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடிஃபைடு எக்ஸ்ரே, அதாவது பிரெஸ்ட்டுக்காக மட்டுமே செய்யக்கூடிய எக்ஸ்ரே பேர் மேமோகிராம் அப்படிங்கிறது. அதுலேயே அட்வான்ஸ்ட் மேமோகிராம் பேர் டோமோகிராம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஜெம் புற்றுநோய் மையத்தில் ஜெம் பிரெஸ்ட் சென்டர்னே தனியாக வச்சுருக்கோம். இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த கட்டி சாதாரண கட்டியா, இல்லை புற்றுநோய் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை உண்மையாகவே புற்றுநோய் இருக்கான்றதை அந்த டெஸ்ட் மூலமாகவே கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி சந்தேகம் வந்தால் அது சின்னதாக ஒரு நீடில் போட்டு பயாப்சி எடுத்தோன்னா அது கேன்சர் இருக்கா இல்லையான்னு தெரியும். இப்படி கண்டறிகிறப்ப அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே பிக்கப் பண்ணிட முடியும். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் பிக்கப் பண்ண முடிஞ்சால் என்ன ஆகும்னா, ட்ரீட்மெண்ட்டும் ரொம்பவே சிம்பிள். அதாவது மார்பத்தையே எடுக்காமல் அந்த கட்டியவும் சுற்றி இருக்கிற அந்த கொழுப்பு இருக்கிற பகுதியை மட்டும் பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்னு சொல்லுவோம். அது மூலமாகவே சரி பண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட்டை சரி பண்ணிட முடியும். சில நேரங்களில் அந்த கட்டி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கலாம். அட்வான்ஸ்டாக இருக்கிறது அப்படின்னா ஆக்சலான்னு சொல்லக்கூடிய அக்கில் இருக்கக்கூடிய நெறிகளுக்கு அந்த கேன்சர் பரவி இருக்கலாம். அப்படி பரவி இருந்தால் மார்பகத்தை எடுக்க வேண்டியிருக்கும். அந்த நெறிக்கட்டிகளையும் சேர்ந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். முடிச்சுட்டு கீமோதெரப்பின்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் மூலமாகவோ ஹார்மோனல் தெரப்பின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய, அதாவது ஹார்மோன்ஸை மாடிஃபை பண்ணக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இப்படி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமானால் அதையும் குணப்படுத்திட முடியும். இது எல்லாத்தையும் நம்ம அலட்சியப்படுத்தி வரப்போவே கட்டி ரொம்ப முத்தல்ல போய் மற்ற எலும்புகளுக்கும் கல்லீரலுக்கும் பரவி இருந்தால் தான் அந்த கட்டி முழுவதுமாக நம்மளால் குணப்படுத்த முடியாது. இது எதனால் ஏற்படுதுங்க சார்? மார்பக புற்றுநோய்ங்கிறது பெண்களுக்கு எதனால் அதிகமாக ஏற்படும், அதை பற்றி? இப்போ மார்பக புற்றுநோய் அப்படின்றது இதுதான் காரணம்னு சொல்கிறது கஷ்டம். பட் தென் சில ஜெனட்டிக் மியூட்டேஷன் சொல்லியிருக்கு. BRCA1 BRCA2ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புல இன்ஃபேக்ட் முக்கால்வாசி கேன்சர் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் மியூட்டேஷனால். மியூட்டேஷன் அப்படின்னா சில அன்னோன் காரணத்துக்காக, அன்னோன் காரணம் அது குட் பி என்வாயர்மெண்ட்டாக இருக்கலாம், என்வாயர்மெண்ட்டில் வரக்கூடிய பொல்யூட்டன்ஸாக இருக்கலாம். அதனால என்ன ஆகும்னா சில ஜீன்ஸில் இருக்கக்கூடிய சில டேமேஜ் நடக்கும். அப்போ சில செல்கள் அப்நார்மலாக வளர ஆரம்பிக்கும். அதுதான் கேன்சர் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ மார்பகத்தை பொறுத்த வரைக்கும் ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறதா நிறைய, அதுக்கு ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கு தான் வரும்னு நான் சொல்ல வரல. ஒபிசிட்டி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறதா அது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி லேடிஸில் இன்றைக்கி ஏர்லி மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். இன்றைக்கி சீக்கிரமாகவே ஏர்லி பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வரவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதாகவும் சில ஸ்டடீஸ் இருக்குது. அதனால் இவங்களுக்கு தான் வரும் இவங்களுக்கு தான் வராதுன்னு சொல்லி பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா லேடிஸுமே ரெகுலராக பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். டவுட் இருந்துச்சுன்னா ஒரு டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்கணும், மேமோகிராம் பண்ணி இதை சீக்வென்ஷியலாக பண்ணிக்கிட்டோமானாலே நம்ம கேன்சரை ஏர்லியாக பிக்கப் பண்ண முடியும். பிரஸ்ட் கேன்சர் என்ற நோய் குணப்படுத்த முடியாத நோய் அல்ல, ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் விரைவாக குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை தந்திருக்கிறார் டாக்டர் பிரவீன்ராஜ். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் சுரேஷ்குமார்.